18 ஆட்கள் ஒரு வேலையை 24 நாட்களில் செய்து முடித்தார்கள் எனில் அதே வேலையை 24 ஆட்கள் செய்து முடிக்கும் இல்ல செய்து முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்களின் எண்ணிக்கை என்ன? நாட்களின் எண்ணிக்கை என்ன? இது வந்து ஸ்கூல் புக் சம்மா. ஓகேவா? நம்மளோட நியூ புக்ல உள்ள சம்மா டைம் அண்ட் ஒர்க். சோ கொள்ளும் நாட்களின் எண்ணிக்கை என்ன? இது வந்து கேள்வி. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் எழுதிக்கோங்க. எட்டு ஆட்கள் ஒரு வேலையை 24 நாட்களில் செய்து முடித்தால் அதே வேலையை 24 ஆட்கள் செய்து முடிக்க ஆகும் நாட்களின் எண்ணிக்கை என்ன? இத நம்ம கேள்வி. கொஸ்டின் இங்கிலீஷ் எழுதிக்கோங்க. இஃப் 8 workers can complete a work in 24 days, then 24 workers can complete the same work in. ஓகேவா? சோ இந்த மாதிரி இங்க பாருங்க, 8 ஆட்கள் ஒரு வேலையை 24 நாட்கள்ல செஞ்சு முடிக்கிறாங்க. அதே வேலையை வந்துருச்சு, அதே வேலையை தான் பாக்ஸ் போட்டுக்கோங்க. சேம் ஒர்க். ஓகேவா? அதே வேலையை என்ன பண்றாங்க? 24 நாட்கள் செய்து முடிக்க ஆகும் நாட்கள் எத்தனைன்னு கேக்குறாங்க. சோ நீங்க என்ன பண்ணணும்னா ஃபார்முலா எழுதணும். ஓகே. சோ ஃபார்முலா என்னதுமா நமக்கு? MDH M1 D1 H1 divided by W1 M2 D2 H2 divided by W2. இந்த ஃபார்முலா தெரிஞ்ச டைப் A ஈஸி. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 8 ஆட்கள் கொடுத்திருக்காங்க இல்லையா? முதல் நபரை men 1ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அவங்க செய்யற வேலைய வந்து D1 வச்சுக்கோங்க. அப்புறம் இரண்டாவது நபரை M2ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இதுல என்ன கேட்டிருக்காங்க? அவங்களோட நாட்கள் தெரியல. அதுதான் என்ன பண்ண போறோம்? D2 கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? இப்போ டேட்டால என்னெல்லாம் வந்திருக்கு உங்களுக்கு? M1 D தவிர வேற எந்த வேல்யூஸ்மே இதுல உங்களுக்கு வரல. H வரல. அவங்க என்ன ஒர்க் பார்த்தாங்க, ஒரு வேலைன்னா சொல்லிருக்காங்களே தவிர அந்த வேலை வந்து என்ன செய்றாங்க அப்படிங்கறத சொல்லல. புரியுதுங்களா? அப்போ நான் எனக்கு என்ன தேவையில்ல? இந்த ஹவரும் தேவையில்ல, இந்த வேலையும் தேவையில்ல. அப்ப என்னோட ஃபார்முலா என்ன மாறிடுச்சுமா? M1 D1 M2 D2. இதுதான் இப்ப என்னுடைய ஃபார்முலா. ஓகே. இப்போ என்ன பண்ணணும்னா இதுல ஜஸ்ட் அப்படியே அப்ளை பண்ண போறேன். 8 × 24. ஓகேவா? men2 என்னது? 24. 8 × 24 is equal to, ஏன்னா ஃபார்முலால ஈக்குவல் டு தானே இருக்கு, ஈக்குவல் டு அப்புறம் 24 × D2. இத நீங்க D2ன்னு எழுதிக்கலாம், ஆர் எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். அது உங்களோட விஷ் தான். ஓகேவா? நான் என்ன பண்றேன்னா D2னே வச்சிருக்கேன். ஏன்னா ரெண்டாவது நபர் செய்யற வேலையாட்கள் தானே நமக்கு அந்த நாட்கள் தானே வேணும். அதனால நான் D2னே வச்சு பண்றேன். ஓகே. சரி. இப்ப அடுத்து என்ன பண்ணணும்? 8 × 24 is equal to 24 × D2ன்னு வந்துருச்சு. எனக்கு இப்ப D2 மட்டும் வேணும். ஓகேவா? அப்ப 8 × 24 அப்படியே இருக்குது. இந்த D2 பக்கத்துல 24 ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைட் போகும்போது அப்படி என்னதான் மாறும்? தலைகீழியா மாறும். அப்ப 24ங்கிறது 1/24ங்கிறது மாறும். ஓகேவா? இப்ப ஆன்சர் என்ன வருமா? 1 8 2 16 3 24. அடுத்து
24/3 என்ன ஆகும் அடி கொடுத்தோம்னா 8 3 24 இல்லையா? சோ இரண்டாவது நபர் அதாவது 24 அந்த 24 ஆட்கள் வேலை செய்து முடிக்கும் நாட்களின் எண்ணிக்கை என்னது 8 days. இப்ப நான் அன்மியூட் பண்றேன். இந்த சம்ல ஏதாவது டவுட்னா இப்பவே கிளாரிஃபை பண்ணிருங்க. ஏன்னா சம் முடிஞ்சது. இதுல நான் உங்களுக்கு கிளாஸ் ஒர்க்